எல்லோருக்கும் வணக்கம். நான் கேரள தந்திரி பத்ரானந்தன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அறிவோம் ஆன்மீகம் யூடியூப் சேனல். ஒரு அன்பர் கோவிலில் பூசாரியிடமிருந்து வாங்கக்கூடிய பூ கீழே விழுந்து விட்டால் என்ன பலன் என்று கேட்டிருந்தார். நாம் ஒரு கோயிலுக்கு செல்லும்போது அங்கே இருக்கக்கூடிய பூஜகர் அர்ச்சகர் நமக்கு சுவாமியிடமிருந்து பூக்களோ அல்லது விபூதி குங்குமமோ எலுமிச்சம்பழமோ அல்லது அர்ச்சனை செய்த தேங்காய் பழங்களோ கொண்டாந்து கொடுக்கும் பொழுது அதை நாம் கண்டிப்பாக தவறவிடக்கூடாது. அந்த பொருள் கீழே விழுந்தால் கடவுளிடமிருந்து நமக்கு வரக்கூடிய அருள் பிரசாதம் நமக்கு கிடைக்காமல் நம்முடைய கர்மவினை தடுக்கிறது என்று அர்த்தம். நமக்கு கிரகநிலை சரியில்லை, ஏதோ ஆபத்து வரப்போகிறது என்பதையும் அது உணர்த்துவதாக பொருள். அதனால் எக்காரணம் கொண்டும் கடவுளுடைய சந்நிதியில் கொடுக்கக்கூடிய பொருள்களை மிகவும் பணிவுடன் நாம் கவனமாக பெற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர எக்காரணம் கொண்டும் கீழே விடக்கூடாது. அதுபோல் சன்னிதானத்தில் கொடுக்கக்கூடிய பொருள்கள் கீழே விழுந்தவுடன் அதன் பிரசாதத்தை அருள் சக்தியை பூமி எடுத்துக்கொள்ளும், அல்லது அந்த கோவிலில் இருக்கக்கூடிய யக்ஷ கந்தர்வ பிசாச கணங்கள் எடுத்துக்கொள்ளும். அதன் பிறகு அந்த பொருளினுடைய பூவினுடைய அருள் சக்தியானது போய்விடும். ஆகையால் கவனக்குறைவாலோ அல்லது மற்ற எக்காரணம் கொண்டுமோ கோவிலில் தரக்கூடிய பூஜை பொருள்களை கீழே விழாமல் பார்த்து கொள்ளும்படி பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதுபோல் கடவுளிடமிருந்து வாங்கக்கூடிய பிரசாதத்தை நேரடியாக தரையில் வைக்கக்கூடாது. பூக்களோ விபூதி குங்குமமோ அர்ச்சகரிடமிருந்து வாங்கி அதை தரையில் வைத்தால் அதனுடைய அருள் சக்தி இழந்துவிடும். வணக்கம்.